அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தங்கமணியை அதிமுகவிலிருந்து நீக்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும், கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய தலைவராகவும், நாமக்கல் மாவட்ட செயலாளராகவும், முன்னாள் மின்துறை அமைச்சராகவும் இருந்து வந்தவர் தங்கமணி. தங்கமணி அதிமுகவின் ஒருங்கிணைப்பு காலத்தில் இபிஎஸ்க்கு மிக உறுதுணையாக இருந்தார். தங்கமணி, வேலுமணி என்ற இருவரும் தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு, அதிமுகவின் ஆட்சியை காத்தது என அனைத்தையும் முன்னின்று செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு தங்கமணியும் வேலுமணியும் இரு கரங்களாக இருந்து அந்த ஆட்சியை காப்பாற்றினார்கள். எனவே எடப்பாடிக்கு ஒரு சிறிய சிக்கல்கள் நேர்ந்தாலும் அப்பொழுது முதல் ஆளாக இவர்கள் இருவருமே களத்தில் நின்றார்கள். மேலும் மத்திய அரசோடு ஏற்பட்ட ஒரு சில பிணக்குகளின் பொழுது தங்கமணியும் வேலுமணியும் தான் முன்னின்று சரி செய்ததாக பல்வேறு நபர்கள் கூறி வருகிறார்கள். தங்கமணி எடப்பாடி பழனிசாமியின் சம்மந்தி முறையில் உறவுக்காரராகவும் இருந்து வருகிறார். சமீப காலமாக தங்கமணியை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஓரம் கட்டி வருகிறார். காரணம் என்ன என பலர் வியப்பில் ஆழ்ந்துள்ளார்கள். சமீபத்தில் திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் ஊழல் முறைகேடு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3000 கோடிக்கு மேல் டாஸ்மாகில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதனை விசாரித்த சிபிஐ இந்த ஊழல் விவகாரத்தில் திமுக மட்டும் சம்பந்தப்பட்டு இல்லை, அதிமுக ஆட்சி காலத்திலும் தொடங்கியுள்ளதாக சொல்லுகிறார்கள். மேலும் ஒவ்வொரு கோட்டருக்கும் 10 ரூபாய் வாங்கும் நடைமுறை என்பதே அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் துறை மற்றும் மின்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி காலத்தில் தான் தொடங்கியது. அப்பொழுது இதனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடாக பெற்றுள்ளார்கள். இந்த பணத்தை வைத்துதான் இவர்கள் தேர்தலுக்கு மிகப்பெரிய செலவுகளை செய்தார்கள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது திமுக அமைச்சரவையின் மீது நடவடிக்கை எடுத்தால் அது அதிமுகவின் மீதும் பாயும் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் இந்த முறைகேடு பணம் எடப்பாடி பழனிசாமிக்கும் சென்றுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒருவேளை தங்கமணி இதில் சிக்கினால் அவர் எடப்பாடி பழனிசாமியையும் இதில் சிக்க வைப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது. எனவேதான் தங்கமணியிடமிருந்து எடப்பாடி பழனிசாமி விலகி இருக்க முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஒருவேளை தங்கமணி ஊழல் புகாரில் சிக்கினால் நமக்கும் அதில் ஏதாவது பிரச்சனை நேர்ந்துவிடும் என்பதனால்தான் தங்கமணியை தொடர்ந்து ஓரம் கட்டி வருகிறார். இது தங்கமணிக்கு தெரிந்து விட்டதால் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவரது ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக நாம் எப்படி பாடுபட்டோம், ஆனால் தற்பொழுது ஒரு பிரச்சனை என்றவுடன் நம்மை கழட்டி விட்டுவிட்டு அவர் மட்டும் தப்பிக்க நினைக்கின்றார். மேலும் வந்த பணத்தை அப்படியே நானா வைத்துக் கொண்டேன், தேர்தல் செலவுக்காக எவ்வளவு பணத்தை நான் இறைத்துள்ளேன், மேலும் இவருக்கும் அதில் கொடுத்துள்ளேன் அல்லவா, அப்படி இருக்கும் பொழுது என்னை மட்டும் பலிகடாவாக மாற்றுவதை எப்படி ஏற்க முடியும் என தங்கமணி தரப்பும் எதிர்கேள்வி கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தனக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தன்னை காத்துக்கொள்வதற்காகத்தான் பாஜகவோடு கூட்டணியையே உருவாக்கினார். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த கூட்டணியை வைத்து அவர் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் எஸ்பி வேலுமணி உள்ளார். மேலும் ஒரு சில தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தங்கமணி மட்டும் இடம்பெறவில்லை என பலர் கேள்வி எழுப்பியும் வருகிறார்கள். தங்கமணி இடம்பெறாததற்கு காரணம் இந்த விவகாரம்தான் என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். நன்றி.